ஓம் நம சிவாய. சிவாய நம, வய நமசி, யநம சிவ, நம சிவாய, மசிவயன. அனைவருக்கும் வணக்கம். அடியால் சிவலோக நாயகி சித்தர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமண தடை பற்றிய காரணங்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒருத்தர் ஜனிக்கிறதுல இருந்து மரணிக்கிறது வரை திருமணம் அப்படின்றது மறக்க முடியாத காரணம் இல்லையா? சோ அந்த திருமணம் அப்படின்றது தடைபட்டு போகுது. அது எதனால தடைபட்டு போகுது, அதை பத்தின காரணத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது பொதுவா இந்த ராசி நல்லா இருக்கு, அந்த ராசி நல்லா இருக்கு, இதெல்லாம் சொல்றது கோச்சார பலன்கள். அது திருமணத்திற்கு சூட்டபிள் ஆகாது. திருமணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்னம் பேசிக்கா வச்சுக்கணும். ஒருத்தருக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு லக்னம்ன்றது உயிர், ராசின்றது உடல், லக்னம்ன்றது உயிர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் தான் 65% பேசும், மிச்சம் 35% தான் ராசின்றது பேசும். இந்த திருமணத்தின்றது சுயமா நம்ம பார்க்கறது இல்லையா? சோ இந்த ஒருத்தருக்கு தனுசு லக்னம்னு எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு லக்னம். அந்த தனுசு லக்னம்க்கு லக்னாதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் நீச்சமாகாம இருக்கணும். அந்த நீச்சமாகாம இருந்து அதுல இருந்து நேரா 2வது ஸ்தானத்தை பார்க்கணும். லக்னத்துல இருந்து 2வது ஸ்தானமாகிய குடும்பஸ்தானம் வலுப்பெற்று இருக்கணும். அந்த பாவ கிரகங்களாகிய கேது, ராகு, செவ்வாய், சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லக்னத்துல இருந்து 7வது இடமாகிய கலத்திரஸ்தானத்தை பார்க்க வேண்டும். அதாவது கலத்திரஸ்தானம் என்பது ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணையும், பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் கலத்திரஸ்தானம் சொல்றாங்க. அந்த கலத்திரஸ்தானம் சுத்தமா இருக்கணும். ஒருவேளை அந்த ஸ்தானத்துல ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த மாதிரி ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் விரைவில் நடைபெறாது. அது போக 9வது ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானமும் சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி 12வது ஸ்தானமாகிய விரயஸ்தானத்திலையும் எந்த ஒரு பாவ கிரகங்களும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த 4 ஸ்தானங்கள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் திருமணம் விரைவில் கைகூடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தால திருமணம் தடைபட்டே போகும் தவிர விரைவில் கைகூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே திருமணம் கைகூடி வந்தாலும் தவறாக மனம் முடியும் தவிர அது ரொம்ப நாள் நினைச்சு நிற்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லக்னத்தை எடுத்துக்கலாம். லக்னம் தனுசு லக்னம்னு சொன்னேன். அந்த லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருக்க கூடாது. லக்னாதிபதி யாரு? தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் தனுசுலேயே ஆட்சியா இருக்கலாம், இல்ல மீனத்தில் இருக்கலாம் ஆட்சியா. ஒருவேளை மகரத்தில் நீச்சமா இருந்தா சுப பலன்களை தர மாட்டார். இதே இது மற்ற கிரகங்கள் குரு பார்வை இருக்கணும். 9வது இடமாகிய பாக்கியஸ்தானத்துல இருக்கலாம், இல்லது 11வது ஸ்தானமாகிய லாபஸ்தானத்திலையும் இருக்கலாம். ஆனால் நீச்சம் பெறக்கூடாது. ராகு கேதுவின் பார்வை அதன் மேல் படக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது. அப்படி அந்த செவ்வாய் பகவான் இருந்தாலோ, அந்த செவ்வாய் பகவானுக்கு ராகு கேதுவின் பார்வை விழுந்தாலோ அது கலத்திர தோஷம்னு சொல்றாங்க. அந்த தோஷம் இருக்கிறதுனால திருமணம் தடைபட்டே போகும். அப்படி இல்லை விவாகரத்தில் போய் முடியும். இது அதே மாதிரி லக்னத்திலிருந்து 7வது இடமாகிய கலத்திரஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த திருமணத்திற்கு கலத்திரஸ்தானம் தான் மெயின். அந்த ஸ்தானத்துல ராகு கேது இருந்தால் திருமணம்ன்றது கை கூடாது. லக்னத்துல ராகு இருந்தா கலத்திரத்துல கேது இருப்பாங்க. இதே லக்னத்துல கேது இருந்தா கலத்திரத்துல ராகு இருப்பாங்க. ராகுல இருந்து கரெக்டா எண்ணி பார்த்தா 7வது ஸ்தானத்துல கேதுவும், கேதுல இருந்து கரெக்டா 7வது ஸ்தானத்துல ராகுவும் இருப்பாங்க. ராகு கேது சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இது மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது போக கலத்திர ஸ்தானத்தை போக 8வது ஸ்தானமாகிய ஆயுள் ஸ்தானத்திலும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. 12வது ஸ்தானமாகிய விரயஸ்தானத்திலும் இருக்கக்கூடாது. 12வது ஸ்தானம்ன்றது விரயஸ்தானம். ஒரு கட்டம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறமா அது பிரிஞ்சிருவாங்க. ஸோ எத்தனை பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது? அதெல்லாம் 12வது ராசியா இருக்கிறது தாங்க. இந்த 12வது ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தா அந்த திருமணம் நிலைச்சு நிற்காது. ஸோ இது எதனால இந்த மாதிரி ராகு கேது தான் முக்கிய காரணங்கள். சரியா? ஸோ இந்த ராகு கேது ஃபர்ஸ்ட் ரிலீஃப் பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது. லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. இந்த மாதிரி இல்லாம கரெக்டா லக்னத்தில இருந்து 1, 5, 9 சொல்லக்கூடிய திரிகேந்திர ஸ்தானம், அந்த திரிகேந்திர ஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் திருமணம் கைகூடும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள், அசுப கிரகங்களோட பார்வை நீங்கிறதுக்காக தோஷம், இது தோஷம்னு சொல்லுவாங்க. ராகு கேதுன்னு இருந்துச்சுன்னா
காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான பாதிப்பு இருந்தா கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் இருந்தா அது ஆயுள் தோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குங்க. இந்த தோஷங்களை வந்து முறையா ரிலீஃப் பண்ணணும். இது முறையா அது ரிலீஃப் பண்ணா மட்டும்தான் திருமணம் கை கொடுக்கும். இல்லைன்னா எக்காரணத்துக்கு ஒண்ணு திருமணம் நிலைச்சு நிற்காது. திருமணம் கைகூடி வந்தாலும் தள்ளி போகும், இல்லைன்னா விவாகரத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ அதனால வந்து திருமணத்துக்கு முன்னாலேயே இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் திருமணம் முறையாகவும் சரியாகவும் நடக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இந்த ராகு கேதுவை வந்து எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணலாம். ராகு கேதுவுக்கு வந்து உருவம் கிடையாது, நிழல்கிரகங்கள்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சோ அந்த மாதிரி அந்த நிழலை வந்து எடுக்கணும். நிழல் விலகினாத்தானே, அந்த இருள் விலகினாத்தானே ஒளின்றது நமக்கு கிடைக்கும். சோ அந்த நிழல் விலக வைக்கணும். அதே மாதிரி செவ்வாய் சனி பார்வை வந்து குரூர பார்வை கருணை பார்வையை மாத்தணும். கிரகங்களுக்கு 2 வகையான பார்வை இருக்குது, குரூர பார்வை கருணை பார்வைன்னு. குரூரமா பாக்குறதுனாலதான் வந்து நமக்கு இந்த மாதிரி தோஷங்கள் சாபங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுது. இது வந்து முன்னோர்களை பேஸ் பண்ணி வைக்கிறது, பஞ்சமகா பாதங்கள்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி வர்றது. சோ இந்த குரூர பார்வையில இருந்து கருணை பார்வையை மாத்தணும். அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுதான் ஆகணும். தோஷம்னு ஒண்ணு இருந்தா யோகம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அது நம்ம தான் முறையா செய்யணும். அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது, அந்த தோஷத்துக்கான பரிகாரங்கள் என்ன, ராகு கேதுக்கான பரிகாரங்கள் என்ன, செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள் என்ன, சனீஸ்வரனுக்குரிய பரிகாரங்கள் என்ன, இதுக்கான எல்லா பரிகாரத்தையும் சிவகுருநாத சித்த சுவாமிகள் விளக்கம் அளிப்பார். இப்பொழுது திருமண தடை பற்றிய காரணத்தை நான் கூறினேன். ஆனால் இப்ப சிவகுருநாத நமசிவாய சுவாமிகள் வந்து இந்த தோஷத்துக்கான விளக்கத்தை அளிப்பார். இந்த தோஷம் எப்படி பரிகாரம் செய்வது அப்படின்றது விளக்கத்தை குருநாதர் அளிப்பார். குருநாதரை இப்போது சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. ஓம் நமச்சிவாய. குருஜி, திருமண தடை பற்றிய காரணங்கள் அப்படின்ற இந்த வீடியோல வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த தோஷத்தை வந்து எப்படி நிவர்த்தி பண்றது, அந்த திருமணத்தை எப்படி கை கூட வைக்கிறது அப்படின்றதுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க குருஜி. ஓம் நமச்சிவாய. வணக்கம் நமச்சிவாயம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் வருவா வலுமால் மதையார் குவளை மலரும் மருகள் உடையாய் இதகமோ உள்மொழிவே என்னும் தேவார பதிகத்தினுடைய அருக்கடாச்ச சக்தி திருமணத்திற்கான தேவார பதிகத்தினுடைய அடியை தொடங்கி ஆன்மீக பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்காகவும் தோஷ பரிகார நிவர்த்தியினுடைய விளக்கத்தை எளிமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல ஆன்மீக பக்தர்கள் தோஷ நிவர்த்தி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக சொல்கிறார்களே, இது உண்மைதானா, இது போலிதானா, இல்லை பொய்யா என்று பல சந்தேகங்களுடன் பல மாதிரி ஆன்மீக பக்தர்கள் கேட்கிறார்கள். கண்டிப்பாக நன்மை என்று இருந்தால் ஒரு தீமை ஒன்று உடனே நம்மை வந்து கொண்டே இருக்கும். தீமை வரும்போது தீமையே வந்து கொண்டிருக்கிறாது. அதற்கு உண்டான நன்மையையும் நமக்கு கிடைக்கும் ஆற்றலை நாம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் நம்மளுடைய ஒழுக்கமான நடவடிக்கையாலும் அதை நம்மால் பெற முடியும். தோஷம் என்பது பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தோஷம் என்றால் என்னவென்று எங்களுக்கு ஒரு சாதாரண மக்களுக்கு புரியும் அளவுக்கு சொல்ல வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் பல பல ஆன்மீகவாதிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இப்பொழுது நாம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறோம். அந்த விளக்கிற்கு முன்னால் நாம் ஒரு திரையை போட்டுவிட்டால் அந்த பக்கம் உள்ள விளக்கினுடைய வெளிச்சம் நமக்கு தெரியாது. அதே போல் அந்த திரையை விளக்கினால்தான் நாம் எதிரே நின்று விளக்கை பார்க்கும் பொழுது அந்த விளக்கினுடைய வெளிச்சம் தெரியும். ஆகவே அந்த திரை என்னும் ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் போது நாம் ஒரு எரியக்கூடிய தெய்வத்தின் ஆற்றலை விளக்கினுடைய சக்தியை, அந்த ஒளியினுடைய சக்தியை நாம் காண முடிகிறது. அதுபோல் இப்பொழுது மழை வருகிறது. நாம் நினையாமல் நம் உடம்பு நினையாமல் வீடு போய் சேர வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஒரு குடையை பிடிக்கிறோம். குடையை பிடித்து கொண்டு நாம் நினையாமல் வீடு போய் நல்லபடியான முறையில சேர்ந்து விடுகிறோம். அதே போல் குடையை பிடித்தால் நாம் மலையில இணையாமல் செல்வது போல் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியான முறையிலே ஒரு ஆன்மீகமான முறையிலே ஒரு வலிமையான முறையிலே செல்லும் என்பது தத்துவம். அதே போல் ஒரு எலக்ட்ரிக் வேலை செய்பவர் ஒரு எலக்ட்ரிக் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கரண்டிலே வேலை செய்யும் பொழுது அவர் கையிலே கையுறை அணிந்து கொள்கிறார். கையுறை அணிந்து கொள்ளும் பொழுது அது எலக்ட்ரிக் ஷாக் அடித்தாலும் நமக்கு அதை வேலை செய்வதற்கு அந்த பாதிப்பு ஏற்படுவதில்லை. அதுபோன்று நாம் எப்படி எலக்ட்ரிக் வேலை செய்பவர் அந்த கரண்டினுடைய ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு கையுறை அணிந்து வேலை செய்கிறாரோ, அதுபோல் நாம் செய்யக்கூடிய தோஷ பரிகார நிவர்த்தி என்பது நமக்கு வரும் அந்த ஆபத்தை
அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து நம்மளை வழிமாற்றத்தை செய்து ஒரு அருக்கடாச்ச வழியிலே நம்மளை கொண்டு செலுத்தும். ஆகவே தோஷ நிவர்த்தி என்பது மக்கள் அனைவருக்கும் எளிமையானவருக்கும் புரியும்படி சிறிய விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். மற்றபடி ஜாதக ரீதியாக தோஷம் என்பது என்னுடைய அடியனுடைய சீடர் சர்க்குரு நாயகி சிவலோக நாயகி சாமிகள் சொன்னது போல் ஒவ்வொரு தோஷமும் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக முறையாக ஜாதகம் சரியான முறை எழுதி அதை நாம் தேவப்பிரசன்னம் போடும்போது அதை கணிக்கும் போது அனைத்து தோஷ பிரச்சனைகளும் அதில் உள்ள நன்மை தீமை தெரிந்துவிடும். அப்படி தெரியும் போது அதில் பிரச்சனை இருக்கு. இன்றைய காலகட்டத்திலே ஆண்களுக்கு பெண் வரன் கிடைப்பதும் பெண்களுக்கு ஆண் வரன் கிடைப்பதும் மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆணுக்கு ஒரு தகுதி இருந்தும் 40 வயது 35 வயது 50 வயது கூட திருமணம் செய்யாமல் பெண் அதற்கு ஒரு ஆண் நல்ல திறமையாகவும் நல்ல ஆற்றலாகவும் இருக்கும் ஆணுக்கு ஒரு நல்ல அதற்கு அமைப்பார் போல் பெண் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. பெண் அறிவும் ஆற்றலும் ஞானமும் இருக்கும் பெண்ணுக்கு அதற்கு தகுந்தாற் போல் ஒரு ஆண் வரன் நல்லபடியான முறையிலே அமைவதற்கும் இந்த காலகட்டத்திலே மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு வயது முதிர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. எனவே இந்த காலகட்டத்திலே அதனுடைய ஜாதகத்தை நல்லபடியான முறையிலே சித்தருடைய அருள்வாக்கால் நல்லபடியான முறையிலே கணித்து சித்தருடைய அருள்வாக்கால் நல்லபடியான முறையிலே கணித்து அதில் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன நிறைகள் இருக்கிறது, ஏன் இந்த தடைபடுகிறது, என்ன காரணம் என்பதை தீர்க்கமாக என் அரியனுடைய குருநாதன் திரு அண்ணாமலையார் அருட்கடாட்சத்தால் அதை ஆராய்ந்து அந்த தோஷ நிவர்த்திகளை சரிவர செய்து கொண்டு இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் வயதாகியும் திருமணம் ஆகாதவருக்கு நல்லபடியான முறையிலே வாக்கு சக்தியுடன் நல்லபடியான முறையிலே அந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்து இன்று திருமணம் அடைந்து அவரவர்கள் இன்று திருமணமாகி நல்லபடியான முறை குழந்தைகளெல்லாம் பெற்று நல்லபடியான முறையிலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையிலே இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரியணை தொடர்பு கொண்டு அரியனுக்கு வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வது என்னவென்றால் வரலாற்றிலே அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது போல் ஓடிக்கிட்டு இருக்கா இல்ல நீங்க கட் பண்ணுங்க, திருப்பி அதுல ஜாயின் பண்ணுங்க. நீங்க எங்கிட்ட வந்தோன்னு நான் ஸ்டக் ஆயிட்டேன். நீங்க நின்னாதே நீங்க சார் வந்தீங்க ஸ்டக் ஆனதெல்லாம் எடிட் பண்ணிருக்கேன். அதான் ஒரு பார்த்து இந்த கலியுக காலத்திலே நம்மளுடைய முன்னாள் கலியுக காலத்தில் வாழ்ந்த மகான் அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னது போல் என் செயலாவது யாதொன்றும் இல்லை தெய்வமே இனி உன் செயலே இனி உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்பது போல் இப்பொழுது யாரும் செய்த பாவமும் நன்மை தீமைக்கு ஏற்ப நமக்கு பலன்களோ நன்மை தீமையோ கண்டிப்பாக அமைவதில்லை. நாம் செய்த முற்புறவினுடைய நமது முன்னோர்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்படுத்துறவாறு அந்தந்த பரம்பரையுடைய வம்சங்களிலே திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, அதாவது நோய்வாய்ப்படுதல், ஆயுள் பலன் குறைவு, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அதை அவரவர்களுக்கு ஜாதகத்தின் மூலம் நல்லபடியான முறையிலே தெய்வத்தினுடைய திரு அண்ணாமலையானுடைய அரியனுடைய குருநாதர் போகர் சித்தருடைய இடைக்காடல் சித்தர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தருடைய அருக்கடகத்தால் தேவப்பிரசன்னம் மூலம் அறிந்து சரியான முறையிலே அதற்கு உண்டான பரிகார பலனை அடியேன் இதுவரை 20 வருடங்களாக இந்த பெரும் சிவத்தொண்டை நல்லபடியான முறையிலே என் குருநாதர் வாக்கின்படி அடியேன் செய்து கொண்டு இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் வயதாயும் இருந்தவர்கள் இன்று திருமணமாகி நல்லபடியான முறையில் குடும்பம் அமைந்து நல்லபடியான வாழ்க்கை வாழ்ந்து இன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆகவே ஜாதகத்தில் உள்ள தோஷம் என்பது கண்டிப்பாக அதில் வாழ்க்கையின் தத்துவத்திற்கு உகந்ததே. அதை நல்லபடியான முறையிலே தெரிந்து கொண்டு அதன் உண்டான பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்யும் பொழுது நமக்கு ஒரு நல்லபடியான முறை பாதை கிடைக்கிறது. நமக்கு உண்டான பெண் எங்கே இருக்கிறான் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. பெண்ணுக்கு உண்டான ஆண் வரனும் எங்கே இருக்கிறான் என்பது பஞ்சபூத அந்த ஆற்றல் சக்தியால் நாம் தோஷத்தை நிவாரணத்தை செய்யும் பரிகாரத்தின் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது நமக்கு அருகில் இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் மூலியமாவது நமது பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் கண்டிப்பாக நல்லபடியான முறையிலே அமையும் காலகட்டம் இந்த பரிகார நிவர்த்தியின் மூலமாக ஒரு சக்தி ஏற்படுகிறது. ஆகவே இந்த வயதாகியும் திருமணம் நடக்காதவர்கள், ஆணுக்கு பெண் கிடைக்காதவர்கள், பெண்ணுக்கு ஆண் கிடைக்காதவர்கள்,
பல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ளவர்கள் அடியனை தொடர்பு கொண்டு கீழே உள்ள நம்பருக்கு அடியனை தொடர்பு கொண்டு மற்ற ஜாதகத்தை அனுப்பி வைத்து அதை தெரிந்து கொண்டு அதனுடைய பரிகார பலன்களை நல்லபடியாக செய்து நல்லபடியான முறையில் திருமண வாழ்க்கையில் நல்லபடியான முறையிலும் மற்றபடி அதாவது வேலை வாய்ப்பு படிப்பு ஞானம் அனைத்திற்கும் உண்டான தீர்வை பெறலாம் என்பது அடியனுடைய குருநாதர் அண்ணாமலையான் சரி அருணாச்சலத்தின் அருள்வாக்கு. என் குருநாதன் சரி போகர் சித்தர் சரி இறைக்காட சித்தர் சரி பாம்பாட்டி சித்தர் அருக்கடாச்சத்தால் மக்கள் அனைவருக்கும் நல்லபடியான முறையிலே ஆன்மீக தொண்டு செய்வதே இந்த சிவகுருநாத சித்தருடைய கடையாய கடமையும் அன்னதான தொண்டு செய்வதையே 25 வருடங்களாக லட்சியமாகவும் நான் அடியேன் கொண்டிருக்கிறேன். அன்னதான தொண்டை பசியின்றி வருபவர்களுக்கு அன்னதானமே மிகச் சிறந்தது என்று என் குருநாதருக்கு குருநாதராய் வழங்கிய திருவண்ணாமலையிலே ஜீவமுக்தியாய் குடியுண்டுள்ள ஸ்ரீ விருப்பாட்சி சித்தரும் ஸ்ரீ மகா யோகி காட்டு சிவா சித்தரும் ஸ்ரீ குகை நமச்சிவாயம் சுவாமிகளும் ஸ்ரீ ஈசானிய ஞானதேசிவர சுவாமிகளும் இன்னும் பல அரியனுடைய குருநாதரை திகழக்கூடியவர்களுடைய அருக்கராசத்தால் அன்னதான தொண்டே சிறந்தது, சிவத்துண்டே சிறந்தது. பக்தி பெருகட்டும், அமைதி பெருகட்டும், உழைப்பு பெருகட்டும் என்று குருநாதர் சொன்னது போல் மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் இந்த தேசத்திற்கான நன்மைகளை செய்தும் தன் குடும்பத்திற்கான நன்மைகளுக்காக உழைத்தும் நல்லபடியான முறையிலே அவரவர் திறமைக்கு என்ன இருக்கிறதோ அந்த அடிப்படையிலேயே நல்லபடியான முறையிலே இருந்து சிறந்து விளங்கி ஆன்மீக பக்தியுடன் குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே சித்தர் சிவகுருநாதரினுடைய நமச்சிவாய சுவாமிகளுடைய தலையாய கடமை. அதை 25 வருடங்களாக மிகவும் பக்தியோடும் மிகவும் என் குருநாதருடைய அருள்வாக்கோடும் செய்து கொண்டிருக்கிறேன். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம், தில்லை சிதம்பரம். ஓம் நமச்சிவாயா. இந்த நேர்களே, இன்னைக்கு குருநாதர் கொடுத்த விளக்கம் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். இதை பத்தி வேற ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். குருநாதர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சு எல்லாருக்கும் நல்ல வரன் கழித்து மன வாழ்க்கை நல்லவராக அமைவதற்கு வல்லவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, தேவையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிக்கு சிவலோக நாயகி சித்தர். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம்.